ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரீஸ் வந்துட்டு கெம்ஜேரா எபிசோட் 2. எபிசோட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்ப போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் இருந்து ஆரம்பிக்குது. அப்போ கெம் வந்துட்டு சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு சாமியார் கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுடைய பேரண்ட்ஸ். இப்போ கெம் ரூமில் தூங்கிட்டு இருக்கான். அப்போது வெளியிலேருந்து ஒரு டீனேஜ் பையன் வந்துட்டு கெம்மை பார்த்துட்ருக்கான். அப்போது அந்த ஷாமான் இருந்தாங்க இல்லையா, அங்கே உட்காந்துட்டு ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் காட்டுற டீனேஜ் பையன் வந்துட்டு வேற யாரும் கிடையாது, அது வந்துட்டு ஃபரான் தான். இப்போ ஷாமான் வந்து ஏதோ மந்திரம் சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்க இரும்பும் போது ரத்தம் வருது. ஆனால் அந்த ஷாமான் வந்துட்டு அதை தொடச்சிட்டு மறுபடியும் அவங்க கையிலேருந்து ரத்தம் வர வைக்கிறாங்க. அவருடைய அந்த சாண்டிங்கை இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஓரமாக இருந்து ஃபரான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்போது அவங்களுடைய சாண்டிங் முடிஞ்ச மாதிரி எதையோ ஊதுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கெம்முடைய பேரண்ட்ஸ் அவனை கூப்பிட்டுட்டு அவங்களுடைய காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அந்த பிளேஸ்லேருந்து. அவங்க போகிறத இவங்க 2 பேரும் மாடியிலேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஃபரானும் அதுக்கப்புறம் ஷாமானும் அவங்க போகிறத பார்த்துட்ருக்காங்க மாடி மேலே நின்றுட்டு. இப்போ ஃபரான் கேட்குறான், அவங்க இறந்துருவாங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அவன் வந்துட்டா அவங்கள தாத்தான்னு கூப்பிட மாட்டான், மாஸ்டர்னு தான் கூப்பிடுவான். அதுக்கு ஷாமான் சொல்கிறாங்க, அந்த பையனுடைய கர்மா ரொம்பவே டேஞ்சராக இருக்குது. இது வரைக்கும் நான் யாருடைய கர்மாவையும் இப்படி பார்த்ததே இல்லை. என்னால் கூட அதை ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஃபரான் வந்துட்டு ஆச்சரியமாக கேட்குறான், உங்களாலையும் எதுவும் பண்ண முடியாதா அவனுக்கு? இதுக்கு ஷாமான் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் அந்த பையனுக்கு 10 வருஷம் டைம் இருக்குது. அது வரைக்கும் அவனால் முடிஞ்ச வரைக்கும் அவன் சர்வைவ் பண்ணிப்பான். ஆனால் அவனுடைய டைம் வரும்போது நானே உயிரோடு இருக்க மாட்டேன், நானே இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஃபரான் சொல்கிறான், நான் அந்த பையனுக்கு அந்த மாதிரி டைம் வரப்போ நான் அந்த பையனை பார்த்துக்கிறேன், நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போ அந்த ஷாமான் ஃபரானை திரும்பி பார்த்து, நீ ஒயிட் மேஜிக் தான் பண்ணணும், பிளாக் மேஜிக் பண்ணக்கூடாது. பிளாக் மேஜிக் பண்ணி தான் நான் நிறைய விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன். நான் இதை எவ்வளோ வாட்டி உங்ககிட்ட சொல்கிறது, நிறைய வாட்டி வார்ன் பண்ணிட்டேன். உங்கள் அம்மாவை கூட இந்த விஷயத்தினால தான் நான் இழந்தேன். பண்ண அதே தப்பை நீயும் பண்ணாத. நீ எப்போவுமே பிளாக் மேஜிக் பண்ணக்கூடாது, யாருடைய கர்மாலையும் நீ தலையிடக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு ஃபரான் கிட்ட ஷாமான் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஃபரானுமே அவங்க தாத்தாக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றான். இதுதான் அந்த சின்ன ஃப்ளாஷ்பேக். அதுக்கப்புறம் இப்போது ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. அப்போ ஃபரானும் அந்த இடத்துல இருந்த நிறைய வில்லேஜர்ஸ் எல்லாம் வராங்க. எல்லாரும் சேர்ந்து சாண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வெளியிலேருந்து எல்லா பேய்களும் உள்ளே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அப்போ எல்லோரும் சேர்ந்து சாண்டிங் பண்ண அந்த இடமே ஃபுல்லாக ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி ஆகிடுது. அந்த பேய்ங்கெல்லாம் உள்ளே என்டர் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க. ஆனால் அதுங்களால என்டர் ஆக முடியல. அப்போ அந்த லேடி பேய் வருது. என்ன தானே நீ தேடிட்டு இருந்த அப்படின்னு ஃபரான் கிட்ட பேசிகிட்ருக்கு. எனக்கு அந்த பையனை கொடுத்துடு, கொடுத்தா நான் உங்களை யாரையும் எதுவுமே பண்ண மாட்டேன். இப்போ ஃபரான் இங்கத்துலேருந்தே தியானத்துலேருந்து அந்த பேய்கிட்ட பேசிகிட்ருக்கான். எதுக்கு அந்த பையனை நீ இப்படியெல்லாம் பண்ணுற? அவன் உனக்கு என்ன பண்ணான்? அவன் என்ன பண்ணியிருந்தாலுமே நீ என்கிட்ட சொல்லு, அதுக்கும் உனக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை, நீ வாயை மூடு அப்படின்னு பேய் ஃபரானை திட்டுது. அவனை என்கிட்ட ஒழுங்காக கொடுத்துடு, அப்படி கொடுக்காம நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணீங்கன்னா, ஏற்கனவே உங்கள் தாத்தாவே இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க, அவங்களாலே இதெல்லாம் முடியல, அவனை மரியாதையாக என்கிட்ட அனுப்பி வச்சிடு அப்படின்னு பேய் ஃபரானை திட்டிகிட்ருக்கு. இப்போ ஃபரான் கண்ணை திறந்து பார்க்குறான். அவன் பக்கத்தில் 2 குட்டி பசங்க இருக்காங்க. அவங்களும் இங்கே மேஜிக் கற்றுக்குறாங்க போல். இதனால் ஃபரானை அவங்க 2 பேரும் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மாஸ்டர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. மாஸ்டர் அவங்க 2 பேரையும் மறுபடியும் சாண்டிங் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரம் இங்கே ரூமில் கெம் தூங்கிட்டுருக்கான். கனவுல அவனுக்கு எதோ ஆகுற மாதிரி இருக்குது. பக்கத்தில் அவன் ஃப்ரெண்ட் உட்காந்துட்ருக்கான்.
அவனுமே சாண்டிங் பண்ணிகிட்ருக்கான். வெளியில் ரொம்ப தண்டர் இதெல்லாம் இருக்குது, ரொம்ப சவுண்டாக இருக்குது, எதுவுமே சரியா இல்லை. இங்கே ஃபரான் கூட அவனுடைய மொத்த பவரையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். இல்லை அந்த ஊரில் இருக்கிறவங்க, அவனுடைய தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் அந்த ஊரில் யார் யார் எல்லாம் இருக்காங்களோ நல்ல ஸ்பிரிட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்ணிகிட்ருக்கான். இப்போதைக்கு அந்த பேயெல்லாம் ஓட்ட இங்கே இருக்கிற கோஸ்ட்டுங்கெல்லாம் இவங்கெல்லாம் சாண்டிங் பண்ண பண்ண எல்லாருமே இறஞ்சி போயிடுறாங்க. எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்கிற பேய்ங்கெல்லாம் எரிஞ்சு போன உடனே அங்கே மழை வருது. அங்கே வெளியில் இருந்து அந்த ப்ரொடெக்டிவ் ஷீல்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிட்டுருக்கு. அங்கே இருக்கிற எல்லாருமே ஃபரானை திரும்பி பார்த்துட்ருக்காங்க. சந்தோஷமாயிடுறாங்க. அதே மாதிரி கெம்முக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டு அவன் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கிட்டுருக்கான். என் ஃப்ரெண்டுமே ஃபரான் கிட்ட நிம்மதியாக தூங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் ஃபரான் அவனுடைய முழு பவரை யூஸ் பண்ணதுனால அவனுக்கு மூக்கிலேருந்து கொஞ்சம் ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு. குட்டி பசங்களும் ஆச்சரியப்படுறாங்க. அவங்க 2 பேரும், மாஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஃபரான் அவங்க 2 பேரையும் வெளியே சுற்றி செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். 2 பசங்க கூட கொஞ்ச நேரத்துலேயே அங்கேருந்து மறைஞ்சு போய்ட்றாங்க. மற்ற பேய்ங்கெல்லாம் எரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அந்த லேடி பை மட்டும் வெளியே நின்றுட்டுருக்கு. அது ரொம்ப கோவமாக, இவங்கெல்லாம் எதுக்காக என் விஷயத்தில் தலையிடுறாங்க அப்படின்னு கோவமாக திட்டிகிட்டு இருக்கு.